லாஸ்ட் ஒரு வாரமாவே சோசியல் மீடியால ட்ரெண்டிங்னா அது ஈரோடு மாவட்டத்துல உள்ள நம்ம அந்தியூர் தாங்க. அந்தியூர் குருநாத சுவாமி கோயிலோட தேர் திருவிழா தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு. அப்படி என்ன திருவிழா, அங்க என்னென்னலாம் நடக்கும், என்னென்னலாம் இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோல ஷார்ட்டா பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் ஒரு வாரத்துக்கு குதிரை சந்தை நடக்குங்க. இந்த குதிரை சந்தையில திப்பு சுல்தானே வந்து குதிரை வாங்கி இருக்கிறதா சொல்றாங்க. இங்க உள்ள குதிரையெல்லாம் 1000ல இருந்து கோடி வரையும் விலை போகும். காட்டியவாடி, மார்வார், நாட்டு குதிரைகள், போனின்னு சொல்லிட்டு எல்லா ரக குதிரைகளும் இங்க கிடைக்கும். குதிரை மட்டும் இல்லங்க, இந்த ஒரு வாரமும் காங்கேயம் நாட்டு மாட்டு சந்தையும் இங்க நடைபெறும். ஆயிரக்கணக்கான மாடுகள் விற்பனைக்கு வரும். கிடேரி கன்றுகள்ல இருந்து காளை மாடுகள் வரையும் எல்லாமே இங்க கிடைக்குங்க. மாடுகளோட விலையும் இங்க பல லட்சங்கள்ல போகுங்க. கன்று குட்டிகள், கிடேரி, கறவை பசு, எருது, காளைகள்னு எல்லாமே இங்க கிடைக்கும். காங்கேயம் மட்டும் இல்லங்க, பர்கூர் மலையிலேருந்து வர பர்கூர் மலை மாடும் இங்க கிடைக்கும். மலைப்பகுதிகளிலிருந்து வர இந்த மாடுகளை பட்டி போல அடைச்சு அதுக்குள்ளதான் இந்த மாடுகள் இருக்கும். இந்த மாடுகளோட கன்றுகள்லாம் 10,000ல இருந்தே நமக்கு கிடைக்குங்க. பெரிய மாடுகள்லாம் 30,000ல இருந்து 50,000க்குள்ளதான். வெயில் மழைன்னு எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய மாடுகளுங்க அது. மேலும் மைசூர்ல இருந்து லம்பாடிங்கிற அலைக்கர் மாடு இனங்களும், அது மட்டும் இல்லாம குட்டை ரக மாடுகளும் நிறைய கிடைக்குங்க. புங்கனூர் குட்டை மாடுன்னு ஒரு இனம் வருங்க. இந்த மாட்டோட விலைலாம் 1 லட்சத்தை தாண்டுது. இப்போ சந்தையில என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லி ஒண்ணு பாக்கலாங்களா? குதிரை மாடுகள் எல்லாமே இங்க வர்றதுக்கு ஸ்டால் போடுவாங்க. இந்த ஸ்டால் எல்லாமே வாடகை தாங்க. உரிமையாளர்கள் நண்பர்களோட சேர்ந்து வாடகையை எடுத்து தினமும் கெடா வெட்டி விருந்து வைப்பாங்க. குதிரை மாடு விற்பனையை தவிர்த்து ஒரு வாரம் என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. அடுத்து இவ்வளவு மக்கள் இந்த இடத்துக்கு வர காரணமே குருநாத சுவாமி தான். சிவனும் முருகரும் கலந்தவர் தாங்க குருநாத சுவாமி. 50 அடி உயரம் கொண்ட அவரோட தேரை 300க்கும் மேற்பட்ட மக்கள் சுமந்து செல்லுவாங்க. தமிழ்நாட்டிலே மக்கள் சுமந்து செல்ற மிகப்பெரிய தேர்ல இதுவும் ஒண்ணு. எல்லா மக்களும் இதை தூக்கிட முடியாதுங்க. இந்த தேரை தூக்குற பரம்பரைக்காரங்க மட்டும்தான் தூக்க முடியும். அப்போ ஒரு சத்தம் போடுவாங்க பாருங்க. அடுத்து குதிரை ஆட்டங்க. இந்த குதிரைகள் ஆடுறத பார்க்கவே அவ்வளோ கூட்டம் வரும். ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு மாதிரியா சூப்பரா ஆடுங்க. அதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும். அடுத்து சூப்பரான விஷயம் தான், தினமும் ஈவினிங் ஆனா குதிரை ஷோவும் குதிரை ரேஸ்லாம் நடக்கும். அதுல அவங்க குதிரையோட மாசம் நிரூபிக்கவே நிறைய பேர் வருவாங்கங்க. சூப்பரா இருக்கும். அதுவுமே ராத்திரி ஆனா கண்காட்சிங்க. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ராட்டினங்கள்லாம் இங்க வரும். 1 இல்ல 2 இல்ல 5 6 7ன்னு வரும். அதுவே ஒரு ஊர் அளவுக்கு நடக்குங்க. அது மட்டும் இல்லாம இங்க கிடைக்காத பொருளே இல்ல. முக்கியமா சோளக்கருது 10 ரூபாய் தான். வீரப்பன் உயிரோட இருக்கும் போதெல்லாம் மாறு வேஷத்துல வந்து கண்டிப்பா குருநாதரை பாத்துருவாராம். இந்த சந்தையில நீங்க பார்க்க முடியாத காஸ்ட்லி காரே இருக்காதுங்க. ஏழை மக்கள்ல இருந்து கோடீஸ்வரம் வரையும் எல்லாருமே கலந்துக்கிற மிகப்பெரிய திருவிழானா அது நம்ம அந்தியூர் சந்தை தாங்க. என்ன ஒண்ணு, ஒவ்வொரு வருஷமும் சரியான மழை வந்து சந்தையை நார அடிச்சுட்டு போயிடும். அதுதான் ரொம்பவே கடுப்பான விஷயம். அது மட்டும் இல்லாம சுத்தமா நெட்வொர்க்கும் கிடைக்காது. இத்தனை வருஷம் மிஸ் பண்ணவங்க கண்டிப்பா 2026க்கு அந்தியூருக்கு வாங்க. இத பத்தின எல்லா வீடியோவும் நம்ம KMK 360 யூடியூப் சேனல்ல இருக்கு. கண்டிப்பா போய் பாருங்க. சூப்பரா இருக்கும்.